கொண்டிருப்பது நவீன் கேமிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். நான் உங்கள் நவீன். இனி இந்த வீடியோ வந்து எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 5 டேஸோ இல்லை 3 டேஸோ முன்னாடி ஒரு மேஜிக் ட்ரிக் போட்டிருப்பேன், 3 மேஜிக் ட்ரிக். அதுக்கான டுட்டோரியல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அந்த 3 மேஜிக்கும் இன்னைக்கு நம்ம டுட்டோரியல் பண்ண போகிறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பண்ணி ஆளுங்களை கொடுத்துருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் ஏற்கனவே செஞ்சுருப்பேன் அந்த பர்ஃபார்மன்ஸ் வீடியோவில். இது அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு டெக்கை ஷஃபில் பண்ணியிருப்பேன் நல்லா. அப்புறம் அவங்கள ஒரு கார்டு எடுக்க சொல்லிவிட்டு அதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, இது உங்கள் கார்டுன்னு பார்த்து நடுவில் வச்சுட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு கார்டை திருப்பி காட்டுவேன். அது உங்கள் கார்டாக இருக்காது. அதை வந்து நான் ஒரு மேஜிக் பண்ணி உங்கள் கார்டாக வர வைப்பேன். அந்த மேஜிக் தான். அந்த மேஜிக்கோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஆடியன்ஸ் வந்து ஒரு கார்டு எடுத்துட்டாங்க. இது வந்து 8 ஆஃப் கிளப்ஸ் கார்டு. அதை வந்து நம்ம சென்டரில் இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை திருப்பிட்டோம். அப்புறம் நம்ம வந்து இதில் உங்கள் கார்டு இருக்குதான்னு பார்க்க சொன்னோம். இல்லைன்னுவாங்க, அவங்க இல்லைன்றுவாங்க. அப்புறம் வந்து நம்ம டாப் கார்டு வந்து காட்டுவோம், அது இல்லைன்பாங்க. அது வந்து ஒரு மேஜிக் பண்ணுவோம், இப்படி பண்ணி வர வைப்போம். இந்த மேஜிக் தான். இந்த மேஜிக் எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து அதே மாதிரி தான் ஆடியன்ஸ் ஒரு கார்டு. இது வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஏஸ் ஆஃப் ஸ்பேட்ஸ் எடுத்துப்போம். ஏன்னா ஏஸ் ஆஃப் ஸ்பேட்ஸ் ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகே, ஏஸ் ஆஃப் ஸ்பேட்ஸ் கார்டு எடுத்தாச்சு. அவங்க கார்டு வந்து ஏஸ் ஆஃப் ஸ்பேட்ஸ். இந்த ரிஃபில் பண்ணணும். இல்லைன்னா நான் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு கார்டை மட்டும் இப்படி லிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு கார்டை இப்படி மேலே ஏற்றுங்க. அப்புறம் இந்த கார்டு ப்ளேஸ் பண்ணிடுங்க. அவங்களுக்கு இப்படி காட்டுங்க. இப்படி பண்ணிவிட்டு இதை உள்ளே தள்ளிட்டு இதை நடுவில் வைக்கும்போது வேறு கார்டு எடுத்துட்டோம். ஆனால் நான் பண்ணது வேறு மாதிரி. இது வந்து எப்படி இருக்குன்னா, இது வந்து கண்டுபிடிக்க முடியாது அவங்களால. அதாவது அவங்க வந்து ஏஸ் ஆஃப் ஸ்பேட்ஸ் எடுத்துட்டாங்க, நடுவில் வச்சிட்டோம். இப்போ வந்து அதை திருப்பி காட்டிடுறோம். நாமளும் பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி திருப்புற நேரத்தில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இப்படி பண்ணும்போது 3 ஃபிங்கர்ஸ் வந்து இந்த கார்டை இப்படி வைக்கணும். 3 ஃபிங்கர்ஸ் வந்து இப்படி கார்டு வச்சா தான் இது வரும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் மறைச்சிக்கணும். இப்படி மறைச்சிட்டு என்ன நடக்கும்னா, 3 ஃபிங்கர்ஸ் மறைச்சிட்டு இப்படி எடுப்பேன். அப்படியே வந்து நான் இந்த வச்சிருவேன் இந்த இது மேலே. இதுதான் நடக்கும். இப்படி வச்சுட்டு அந்த ஒரு கார்டை மட்டும் லிஃப்ட் பண்ணிவிட்டு இதை மறைச்சிட்டு அப்படியே உங்கள் சுண்டு விரலால் இப்படியே எடுத்து லிஃப்ட் பண்ணிவிட்டு இங்கே வச்சிடணும். எங்களுக்கு தெரியாத மாதிரி. இப்போ டாப் கண்ட்ரோல் ஆகிடும். இப்போ அவங்க கார்டு தெரியாத மாதிரி இப்படி வரணும். இது வந்து டபுள் லிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க. டபுள் லிஃப்ட்டு 2 கார்டாக லிஃப்ட் பண்ணுறது. இதோட டுட்டோரியல் வேணால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். ஓகே, இப்படி லிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுக்கணும். இதை கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கே நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. அதாவது இப்படி வேவ் பண்ணி வர வைப்பாங்க. இல்லைன்னா நான் பண்ணது எப்படின்னா, நீங்கள் வந்து இந்த 2 ஃபிங்கர்ஸாலும் பிடிச்சிட்டு இப்படியே சுண்டு வரல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை இப்படி மேலே ஏற்றும் போது இதை இழுத்துருங்க. இவ்வளோதான். நீங்கள் என்ன கலர் சேஞ்ச் வேணாலும் பண்ணி இதை பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க அப்படியே செகண்ட் டுட்டோரியலுக்கு போகலாம். இந்த மேஜிக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் வேணும்னா, ஒரு டேப், ஒரு சிசர், 1 மேட்ச் ஸ்டிக். இந்த 3 பொருளை வச்சு எப்படி இதை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டேப் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு பாதி அளவு கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட மேட்ச் பாக்ஸ் எடுங்க. மேட்ச் ஸ்டிக்
இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு இப்படி பாதி அளவு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து உங்களோட ரைட் தம்மில் என்ன பண்ணுறீங்கன்னா எப்படி ப்ளேஸ் பண்ணணும்னா, அதாவது நம்ம கையை இப்படி வேவ் பண்ணால் இப்படி வர மாதிரி அது வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணணும். அதாவது தலைகீழாக இப்படி கொஞ்சம் மேலேயே எடுத்து ஒட்டிக்கோங்க. இப்படி ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போது நாம் மேஜிக் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, மேஜிக் அப்போ என்ன பண்ணணும்னா பின்னாடி இருக்கிறத காட்டக்கூடாது. அதாவது இதோட மேஜிக்கோட இது எப்படி இருக்குன்னா மேஜிக்கை கொண்டு வர மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன ஆக்டிங் வேணாலும் பண்ணி மேஜிக்கை வளர்க்கலாம். ஓகே, பர்ஃபார்மன்ஸில் நான் பண்ண மாதிரியே பண்ணிக்கலாம், எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு மேஜிக் பண்ண போகிறேன். என்ன மேஜிக்னா ஒரு மேஜிக்கை வர வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா இப்படி வச்சுட்டு என் கையில் எதுவுமே இல்லை, இப்படி நீங்கள் ஸ்பீடாக இப்படி வைக்கணும். இவ்வளவுதான். இப்படி பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து மேஜிக் அந்த மாதிரி இருக்கும். போர் வைக்கிறது 1 2 3 அப்படியே கையை எடுத்துக்கணும். ஓகே, அடுத்த மேஜிக்கு போகலாம் வாங்க. தேர்ட் மேஜிக் என்ன தேவையான பொருட்கள் வேணும்னா கம், க்ளூ, அப்புறம் ஒரு 5 ரூபி காயின். இப்போ எப்படி பண்ணுறதுன்னா ஃபர்ஸ்ட் க்ளூ எடுத்து உங்கள் கையில் அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சமாக. இதுக்கு மேலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுன்னு இப்போ வாங்க பார்க்கலாம். ஓகே, பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பின்னாடி இருக்கிற க்ளூவை காட்டக்கூடாது, இப்படி மட்டும் காட்டுங்க. இந்த கை பொசிஷன் ப்ளூ இல்லாத கை ப்ளூ இருக்கிற கை பொசிஷன் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி ப்ளூ இல்லை இந்த கையில், அதனால அந்த பொசிஷனும் ஒரே மாதிரி இருக்கணும் ரெண்டும். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இப்படி நான் அந்த பர்ஃபார்மன்ஸ்லேயே பண்ணியிருப்பேன். அந்த பர்ஃபார்மன்ஸ் வீடியோ பார்க்கலன்னா ஐக்கானில் கொடுத்தேன், இன்னும் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன். இப்போ வந்து அந்த 5 ரூபியை நான் வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்னா நான் வந்து பின்னாடி பக்கமாக கொண்டு போயிடுவேன். ஒரே ஒரு விரல் மட்டும்தான் உள்ளே போகும். அப்படியே ப்ளேஸ் பண்ணிடுவேன். நீங்கள் டேப் வச்சு கூட செய்யலாம். டேப்பை இங்கே லாஸை ஒட்டிட்டு அப்படி கூட பண்ணலாம். அதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கீழே. நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த விரலையும் உள்ளே கொண்டு போய்க்கோங்க. இப்போ வந்து 1 2 3ன்ட்டு நீங்கள் காட்டிக்கலாம் மறைஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அப்புறம் மறுபடியும் பண்ண போது அதே மாதிரி வைக்கிறேன். அதே மாதிரி உள்ளே விட்றேன்னு சொல்லிட்டு இதை இழுக்கணும். அப்படியே இழுத்துட்டு உள்ளே கொண்டு போய் ஓகே 1 2 3 காயின் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி காட்டிடலாம். அந்த க்ளூவை மோஸ்ட்டாக பார்க்க மாட்டாங்க. நீங்கள் அப்படியே உங்கள் காயினை வச்சு உங்கள் பேண்ட் பாக்கெட்டில் வச்சிடலாம். இந்த க்ளூவையும் நீங்களே தொடச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆன் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், இல்லைன்னா அந்த மேஜிக்கை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட செஞ்சு காட்டுங்க. அவங்க ரொம்பவுமே ஷாக் ஆகிடுவாங்க. ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை.